இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூவர்ண கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வரவேற்றார். பின்னர் முப்படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை முதல்வருக்கு தலைமைச் செயலாளர் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வை தொடர்ந்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்றார். பின்னர் திறந்த ஜீப்பில் காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பை பார்வையிட்டார். தொடர்ந்து நாட்டின் தேசிய கொடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்றி வைத்தார். தற்போது நம்முடைய மார்பன் இசைக்கப்படும். We request the dignitaries to rise for the national anthem. பின்னர் சுதந்திர தின உரை நிகழ்த்திய அவர் விடுதலை போராட்ட தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்களை விரிவாக பட்டியலிட்டார். இந்தியாவிலேயே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ள முதல் மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக கூறிய முதலமைச்சர் நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள பல்வேறு குறியீடுகளிலும் நமது மாநிலம் முதன்மை இடத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்குவதற்கான அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, மாநில அரசு விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, வீரபாண்டிய கட்டபொம்மன் வழித்தோன்றர்கள் முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதியின் வழித்தோன்றர்கள், சிவகங்கை மருது சகோதரர்கள் வழித்தோன்றர்கள் மற்றும் வ.உ. சிதம்பரனார் வழித்தோன்றல் பெற்று வரக்கூடிய மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை மத்திய அரசு பறித்து வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை வழக்கு போட்டு வாதாடி பெற வேண்டிய நிலை இருப்பது கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல என்றும் வேதனை தெரிவித்தார். அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வினை மீட்டெடுத்திட அரசியல் பூர்வமான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டதாகவும் ஸ்டாலின் கூறினார். ஒன்றிய அரசு சட்டங்கள் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் ஒன்றிய அரசு காட்டும் பாரபட்சத்தாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றை கலைந்திட ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல் பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய தரப்பட வேண்டிய நிதியை எப்போதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலைமையில் இருப்பது கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல. சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் விழாவில் கலந்து கொண்டனர்.